KL the Photography Channel உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பொன்சைன். இந்த வீடியோ வந்து ஒரு நான் டெக்னிக்கல் வீடியோ ஆக்சுவலாக சம்திங் ஐ குட் கால் இட் ஆஸ் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. பல சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸை நான் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப உங்களுக்குள்ளே ஒரு சின்னதாக வந்து ஒரு சோகம் இழையோடிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. நான் கூட கேட்பேன், என்னாச்சுப்பா ஏன் இப்படி டல்லாக இருக்கேன்னு கேட்பேன் ஆக்சுவலாக. இல்லை சார் ஒன்றும் இல்லை அது ஓப்பன் அவுட் பண்ணி சொல்லக்கூட மாட்டாங்க ஆக்சுவலாக. பட் என்னால் தெரிஞ்சிக்க முடியும், இந்த பையன் வந்து இந்த பொண்ணு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இல்லை, தேர் இஸ் சம்திங் ராங் அப்படிங்கிறது தெரியும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபிலே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளை எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் ஒரு விஷயம். இது வந்து as a senior photographer who has done more than 45 years of commercial photography and 25 years of commercial teaching, I think I have the eligibility probably to suggest something. சில விஷயங்களை உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணலான்னு பார்க்குறேன் இந்த வீடியோவில் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இது வந்து கேமரா செட்டிங்ஸ் பற்றியோ டெக்னிக்கலான விஷயமோ கிடையாது ஆக்சுவலாக. இது நம்மளே நாம் வந்து உருமாற்றம் பண்ணுறதுக்கு தேவையான சில சின்ன ஒரு இன்புட்ஸ், சின்ன டிப்ஸ்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? டு பி வெரி ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஓவராக திங்க் பண்ணாதீங்க ஆக்சுவலாக. ஓகே, ஓவர் திங்கிங் இஸ் த பிக்கெஸ்ட் காஸ் ஆஃப் அன்ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ரொம்ப அதிகப்படியாக யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறது, ஒரி பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களை ஒரு அன்ஹாப்பினஸில் தான் கொண்டு போய் விடும் உங்களுக்கு ஆக்சுவலாக. நிறைய சமயத்தில் ப்ராப்ளம்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு பெருசாகவே இருக்காது. நம்ம அதை பெருசாக நினச்சிட்டு இருப்போம் ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் அது தவிர வந்து எந்த ப்ராப்ளமே பர்மனெண்ட்டும் கிடையாது தெரியும். ஸோ எவ்ரி ப்ராப்ளம் இஸ் ஆக்சுவலி டெம்பரரி. இல்லை, இன்றைக்கி ஒரு விஷயம் இருக்கிறது, அது வந்து அது போய்டும், அவ்வளோதான். அப்புறம் நாளைக்கு வேற ஒரு விஷயம் வரும் ஆக்சுவலாக. அதனால் ஸோ எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்புங்க ஆக்சுவலாக. ஓகேவா? இந்த 3 விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம நினைக்கிற அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் எதுவும் பெருசு கிடையாது, அண்ட் எந்த ப்ராப்ளமும் வந்து பெர்மனெண்ட்டு கிடையாது, அண்ட் எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க ஆக்சுவலாக. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் கேட்டிங்கன்னா அதே நம்ம நினச்சிட்டே இருக்க மாட்டோம். அப்படியே சாப்பிட்றச்ச, உட்காந்துருக்கப்போ, ஃபோன் பார்க்குறப்போ, பெட்டில் படுத்த பிறகு அப்படியே மைண்டுக்குள்ளே அப்படியே ப்ரூட் ஆகிட்டே இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ தட் இஸ் சம்திங் விச் யூ ஹவ் டு கம் அவுட் ஆஃப் தட். அதுலேருந்து வெளியில் வாங்க நீங்கள். ஓகேவா? குட். அதுக்கப்புறம் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். மற்றவங்களோட உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க ஆக்சுவலாக. ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ். ஸோ லைஃப் வந்து ஒரு ரேட் ரேஸ் கிடையாதுங்க. இவரை நம்ம முந்தணும், அவர் நம்ம முந்தணும், நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கணும், நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும், அப்படிலாம் அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, நீங்களாக இருங்க, அவ்வளோதான். ஓகே, உங்களுக்குன்னு சில ஸ்ட்ரென்த் இருக்குது, நிச்சயமாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இந்த உலகத்தில் வந்து நம்ம பிறக்கும்போது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தோடு தான் நம்ம பிறந்திருக்கோம் ஆக்சுவலாக. அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம கண்டுபிடிச்சி அதில் போயிட்டுருக்கணும், அவ்வளோதான். இன்னொருத்தோட ஸ்ட்ரென்த் நம்ம ஸ்ட்ரென்த் ஆக முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதனால் அவரே போகிறாரா, அவர் போயிட்டு போகிறார் ஆக்சுவலாக. நீங்கள் அவரை பற்றி யோசிச்சா தானே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவீங்க. நான் என்ன சொல்கிறேன், ப்ளீஸ் டோன்ட் கம்பேர். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்க ஆக்சுவலாக, நீங்கள் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க நீங்கள் ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் யூ ட்ரை டு ஒர்க் டுவர்ட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் வெர்ஷன். நீங்கள் உங்களை இன்னும் பெஸ்ட் ஆக்குறது எப்படி அப்படின்னு மட்டும் யோசிங்க ஆக்சுவலாக. அவரோட நான் முந்தணும், அவரோட நான் இப்படி பண்ணணும், அவரோட அதிகமாக சம்பாதிக்கணும். நோ, ப்ளீஸ், தட் இஸ் நாட் த வே யூ ஹவ் டு லிவ் த லைஃப். அதுவே ஒரு பெரிய அன்ஹாப்பினஸை கொடுத்துரும் ஆக்சுவலாக. ஓகே, உங்களை நீங்கள் நம்புங்க ஆக்சுவலாக. ப்ளீஸ் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஸோ இந்த தன்னம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க ஆக்சுவலாக. என்னு கேட்டிங்கன்னா, நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லா விஷயமும் வச்சுருப்போம், ஆனால் நம்மள்ட்ட என்ன இருக்காது கேட்டிங்கன்னா தன்னம்பிக்கை இருக்காது ஆக்சுவலாக. தன்னம்பிக்கை இல்லாத ஒரு ஃபோட்டோகிராஃபர் கையில் காஸ்ட்லியான கேமரா இருந்து பிரயோஜனம் கிடையாது. புரியுதா? ஏன்னா உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை இல்லையா, அப்புறம் எப்படி நீங்கள் அந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, பண்ண மாட்டீங்க இல்லையா? ஸோ வாட் ஐம் டெல்லிங் யூ ஆக்சுவலி, ஸோ முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க ஆக்சுவலாக. அண்ட் எப்போ பார்த்தாலும் புதுசாக ஒரு கேட்ஜெட் வாங்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதுங்க. ஃபோட்டோகிராஃபியில் வந்து புதுசாக எக்யூப்மெண்ட் வாங்கினா தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு ஆக்சுவலாக. அதுக்கு ஒரு அருமையான பேர் நான் சொல்லுவேன், கேட்ஜெட் அக்வயரிங் சிண்ட்ரோம் சொல்லுவோம். GAS, கேட்ஜெட் அக்வயரிங் சிண்ட்ரோம். இது வந்து நம்மளுக்குள்ள ஒரு வியாதியாக இருக்குங்க. வியாதி தான், பெரிய வியாதி இது ஆக்சுவலாக. ஓகே, உதாரணத்துக்கு ஒரு கேமரா மாடல் வந்துச்சு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் R5 வந்துச்சுன்னா அப்புறம் R5 Mark II வரும். ஐயோ, R5 Mark II வந்துருச்சுன்னா அதை வாங்குவோம் நம்ம ஆக்சுவலாக. அப்புறம் R5 Mark III வரும், அப்புறம் அதை வாங்குவோம் ஆக்சுவலாக. ஸோ இப்படியே நம்ம வாங்கிட்டே இருப்போம் ஆக்சுவலாக. இது என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு டிசீஸுங்க, இது ஒரு கைண்ட் ஆஃப் அ டிசீஸ். ஓகே, ஒரு நோய், ஒரு வியாதி. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு நல்ல கேமரா வச்சுருக்கோம், அந்த கேமரா வச்சு நம்ம சாதிக்காத விஷயத்தை அதுக்கு அடுத்த மாடல் நம்மளால் சாதிக்க முடியாது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் வச்சிருக்க கேமரா தான் பெஸ்ட் கேமரா அப்படின்னு நினச்சிக்கோங்க. அடுத்த கேமரா வந்து உங்களுடைய சொல்யூஷனாக ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது உங்களுக்கு அன்ஹாப்பினஸ் தான் கொண்டு கொடுக்கும் ஆக்சுவலாக. அதே மாதிரி லோன்ஸுக்கு நோ சொல்லுங்கள். உங்களால் கட்ட முடியாத EMIக்கு நோ சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானத்துக்குள்ளே கம்ஃபர்டபுளாக உங்களால் வந்து ஒரு EMI கட்ட முடியுமா மட்டும்தான் நீங்கள் லோனுக்கு போகணும். ஸோ அளவுக்கு அதிகமான லோனை வாங்கிட்டு அளவுக்கு அதிகமான EMI கட்டுறதா நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் உங்களுடைய நிம்மதி பர்மனெண்ட்டாக குறைஞ்சி போயிடும். அதுதான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இது வந்து பல சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு எண்டில் போய் முடிஞ்சிடும் ஆக்சுவலாக.
பல ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு குரூஷியல் ப்ராப்ளம். கம்பராமாயணத்தில் வந்து கம்பர் சொல்லுவார், கடன்பட்டோர் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். கடன்பட்டோர் நெஞ்சம் போல் கலங்கினான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும். அதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இலங்கை வேந்தன் ரொம்ப ஒரீடாக இருக்கான். எந்த அளவுக்கு ஒரீடாக இருக்கான்? ஆக்சுவலாக கடன் வாங்கினா அவ்வளோ ஒரீடாக இருப்பானா அந்த அளவுக்கு ஒரீடாக இருக்கான் அப்படின்னு கம்பர் சொல்கிறார், நான் சொல்ல. ஓகேவா? ஸோ அப்போ என்ன எடுத்துக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா, அளவுக்கு அதிகமான கடன் வந்து உங்களை வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி கொண்டு போய் விட்டுரும். when you are financially instable you cannot be happyங்க. பணம் இல்லைன்னா உங்களால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. இது வந்து அடிப்படையான ஒரு விஷயம். இது எங்கே வேணாலும் நான் போய் சொல்லுவேன். ஆக்சுவலாக எங்க கேட்டிங்கன்னா என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக ஸோ யூ ஹாட் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் அக்யூரிங் லாட் ஆஃப் லோன்ஸ் அண்ட் பேயிங் லாட் ஆஃப் EMIs. அண்ட் தினந்தோறும் படிங்க, தினந்தோறும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலாக லேர்னிங் வந்து ஒரு குட் ஹேபிட். நிறைய நீங்கள் படிங்க. ஆக்சுவலாக புரியுதா? நல்ல புத்தகங்களை படிங்க, எல்லா வகையான புத்தகங்களையும் படிங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி புக்ஸை படிங்க, அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸை படிங்க, அண்ட் ஆட்டோபயோகிராஃபி புக்ஸை படிங்க, ஏன் ஃபிக்ஷன்ஸ் கூட படிங்க, கதை புக்கு கூட படிக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, இது எல்லாமே என்ன பண்ணு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வாழ்க்கையை புரிய வைக்க உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நல்ல ஒரு யூடியூப் வீடியோஸில் வந்து நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோவை பாருங்கள், பொழுதுபோக்கு வீடியோவை பார்க்காதீங்க. ஆக்சுவலாக அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்குமா? ஒரு சப்போஸ் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ பார்க்குறீங்கன்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும். எதுவுமே கற்றுக்காமல் ஒரு வீடியோ பார்த்து என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? தவிர வந்து ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும், இன்னும் அதிகமாக முன்னேறணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அதன் வழியாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நினச்சிங்க அப்படின்னு என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு ஃபார்மலான ஒரு கிளாஸஸில் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் உங்களுக்கு தெரியும் வீக்கெண்ட் கிளாஸஸை நான் கண்டக்ட் பண்ணுறேன், போத் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸு. அது தவிர உங்களுக்கு டிப்ளமா கிளாஸஸ், ஃபுல் டைம் கிளாஸஸ் உங்களுக்கு இருக்குது. இதையும் தாண்டி அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நான் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அவசியம். ஸோ தொடர்ந்தேச்சு நம்மளுடைய உடக்கன்ஸே நாலேஜ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நாலேஜ் அப்டேட் பண்ணல அப்படின்னா, வெறும் எக்யூப்மெண்ட் மட்டும் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த அளவோடு நின்று போய்டும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒர்க் ஷாப்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக KLR த ஃபோட்டோ குரு சேனலில் உங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய 380க்கு மேலே வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக நினச்சிங்க அப்படின்னா, வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை தேர்ந்தெடுத்து KLR த ஃபோட்டோ குரு சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அண்ட் தினந்தோறும் ஷூட் பண்ணுங்கள், வெரி இம்பார்ட்டன்ட்ங்க அது. ஓகே, கேமரா எடுத்துகிட்டு போய் டெய்லி ஷூட் பண்ணுங்கள். நைட்டு படுக்கும்போது யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி எத்தனை ஃபோட்டோ நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. இது குறிப்பாக நான் வந்து பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிகினர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, ரொம்ப ரேராக தான் கேமரா எடுப்பாங்க, ரொம்ப ரேராக தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. பல முறை கேமரா எடுத்து தொடச்சி கேமரா பேக்கில் வச்சுப்பாங்க. அதுக்காக கேமரா நீங்கள் வாங்கலை, தொடச்சி வச்சு உள்ளே வைக்கிறது கேமரா வாங்கலை. கேமரா எடுத்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா வந்து அது வெளியில் போய் அது அழுக்கார அளவுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணுங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அது மூலமாக நாலேஜ் கிடைக்கும். நாலேஜ் கிடச்சிது அப்படின்னா அது மூலம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். வருமானம் கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆக்சுவலாக ஸோ கண்டினியூஸாக ஷூட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்களா? ஷூட் பண்ணுறீங்களா? அப்போ தான் உங்களுக்கு யூ பிகம் அ மாஸ்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. ஒன்ஸ் யூ பிகம் அ மாஸ்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, அதர் திங்ஸ் வில் ஃபாலோ. ஓகே, இது தாண்டி வந்து எவ்ரிடே என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு டு டூ லிஸ்ட் ஒன்று போடுங்க. டெய்லி எனக்கு ஆரம்பிச்சோன்னா எனக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒன்று ஒரு லிஸ்ட்டு போடுங்க. ஆக்சுவலாக சும்மா உங்கள் ஃபோனில் போட்டுக்கோங்க, நோட் பேடில் போடுங்க. ஓகே, எனக்கு என்னவெல்லாம் பண்ணணும். ஸோ இஃப் யூ ஆர் நாட் மேக்கிங் எ லிஸ்ட், டு டூ லிஸ்ட் நீங்கள் பண்ணல அப்படின்னா பல விஷயங்கள் மறந்து போய்டும். பல விஷயங்கள் நம்ம நாளைக்கு பண்ணலான்னு தள்ளி போட்டுருவோம். ஆக்சுவலாக ஓகேவா? அதனால் என்ன பண்ணுங்கள், மேக் எ லிஸ்ட். அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைரி வச்சு டைரியில் நோட் பண்ணுவோம் இல்லையா? எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் நோட் வச்சிருப்பார். ஆக்சுவலாக அதில் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அன்றைக்கி எழுதி வச்சுப்பார். எழுதி வச்சா மட்டும் பார்த்தாது. அப்புறம் ஈவினிங் என்ன பண்ணணும், திரும்ப அந்த நோட்டை பார்க்கணும். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணல இல்லையா? தட் இஸ் எ ரிவ்யூ. ஸோ இன்றைக்கி நாள் எப்படி கடந்து போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். லிஸ்ட்டு போட்டால் பார்த்தாது. லிஸ்ட்டை டிக் பண்ணுங்கள். முடிச்ச உடனே ஓகே டன் 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 நாட் டன் அண்ட் சம்திங் இஸ் நாட் டன், டேக் இட் டு த நெக்ஸ்ட் டே. அது மாதிரி பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காதுங்க. சில விஷயங்கள் நம்ம நினச்ச மாதிரி நடக்காது, பல விஷயங்கள் நடக்காது. இது என்னோட வாழ்க்கை அனுபவம். நம்ம எதோ நினச்சிட்டு இருப்போம், வேறு ஒன்று நடந்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பிகாஸ் தட்ஸ் ஹவ் லைஃப் இஸ். ஓகே, ஸோ வாழ்க்கையை என்ன பண்ணிக்கோங்க, அதனுடைய போக்கில் அப்படியே எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போ உங்கள் சுச்சுவேஷன் கண்ட்ரோலில் இல்லையோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஏற்றுக்கோங்க, ஓகே இது இப்படி தான் ஆயிடுச்சு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்கள். அடுத்த வேறு வழி இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? டோன்ட் கெட் அப்செட். ஓகேவா? அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனாலையோ ஒரி பண்ணுறதுனாலையோ ஒரு விஷயத்தை உங்களால் மாற்ற முடியாது. ஓகேவா? அண்ட் நிறைய சமயத்தில் என்ன பண்ணிக்கோங்க, வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணுங்கள், அப்படியே அமைதியாக இருங்க. ஓகே, பீப்புள் சே இட் இஸ் மெடிடேஷன், எந்த வேணால் பேர் சொல்லிக்கோங்க நீங்கள். ஆக்சுவலாக ஸோ ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் காமாக என்ன பண்ணிக்கோங்க, வந்து கூலாக இருக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே உட்காந்து பாருங்களேன். யூ வில் கம் அவுட் ஆஃப் தட் ஸ்ட்ரெஸ். ஆக்சுவலாக ஓகே, அது நீங்கள் கட்டாயம் பண்ணணும். நீங்கள் அது தாண்டி என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் கேட்கலாம், இல்லை காதில் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கோங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான சில பாட்டு இருந்துச்சுன்னா
ஒரு நல்ல அமைதியான மென்மையான மெலோடியஸான சாங்ஸ் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் நேரம் கேளுங்க. தட்ஸ் ஆல்சோ வில் ப்ராப்ளி ரெடியூஸ் யுவர் ஸ்ட்ரெஸ். இன்னும் சில சமயத்தில் ஒரு லாங் டிரைவ் போகலாம். நீங்கள் டூ வீலர்லையோ இல்லை கார் வச்சுருந்தீங்க அப்படின்னு என்ன பண்ணுங்க, ஆக்சுவலாக ஸ்லோவாக போங்க, ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. ஆக்சுவலாக ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் என்ன பண்ணுங்க, இங்கேருந்து மகாலி வரைக்கும் போயிட்டு வாங்க. ஓகே, ஸோ when you go for a long drive, actually automatically your system will cool down, your mind will cool down because you are exploring to new areas and you are not hurrying up. ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இது வந்து ஒரு டார்கெட்டோட ஏர்பிளைன் பிடிக்கிற மாதிரி ஏர்போர்ட் போகிற மாதிரி நீங்கள் போக போகிறது இல்லை. நீங்கள் மெதுவாக ஓட்ட போகிறீங்க வண்டியை. 40 கிலோமீட்டர் தான் நான் சொல்கிற ஸ்பீட். ஆக்சுவலாக ஓகே, அமைதியாக போயிட்டு வாங்க. ஆக்சுவலாக அது தவிர வந்து இஃப் யூ பிலீவ் இன் ப்ரேயர்ஸ் யூ கேன் ஆல்சோ ப்ரே பண்ணுறதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்கள், ஆக்சுவலாக யூ கேன் ப்ரே ஃபார் த பெஸ்ட் திங்கில். ஒரு சின்னதாக வந்து உங்களுடைய ப்ராப்ளத்தை என்ன பண்ணிங்க, ஆக்சுவலாக ப்ரேயர் மூலமாக வெளியில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க் ஃபார் வாட் யூ காட் ஆல்ரெடி. உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கோ அதுக்கு வந்து ஒரு நன்றி சொல்கிற மாதிரி உங்கள் ப்ரேயர் இருக்கணும். ஆக்சுவலாக ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து பயங்கர கம்மியாகிடுங்க. ஆக்சுவலாக இதை தாண்டி உங்களை நீங்கள் நேசிங்க. ப்ளீஸ் லவ் யுவர் செல்ஃப். பர்டிகுலர்லி உங்கள் லைஃப்பும் உங்கள் பாடியும் வந்து உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க. யுவர் லைஃப் அண்ட் பாடி. ஓகே, உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய உடம்பும் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். ஆக்சுவலாக அப்போ இது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாக்கணுமா இல்லையா? ஸோ கீப் கண்ட்ரோல் ஆஃப் தி ஃபுட் வாட் யூர் ஈட்டிங். என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிற கவனமாக இருங்க. ஆக்சுவலாக ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் தென் யுவர் பாடி வில் ஸ்பீக் அபவுட் தட். ஜங்க் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு சொல்லி கொடுத்துரும் நீங்கள் ஜங்க் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறது. ஆக்சுவலாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மைல்டாக வச்சுக்கோங்க. இல்லை ஏதாவது நடக்கிறது, போகிறது, ஓடுறது, சைக்கிள் ஓட்டுறது, ஒரு பொருள் கீழே இருந்தால் எடுத்து வைக்கிறது, எல்லாத்தையுமே நீங்களே பண்ணுங்கள். ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் என்டையர் பாடி வில் பிகம் பிரிஸ்க், இட் வில் பி ஆக்டிவ். எப்போ உங்கள் பாடி ஆக்டிவாக இல்லையோ அப்போ அது சிக் ஆகிடும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது தவிர வந்து நல்லா ஒரு 8 மணி நேரம் தூங்குங்க. செம்மையாக 8 hours ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோக்குள்ள நீங்கள் வேலை பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள தூங்கணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தூங்கும்போது என்னது, உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகுது. தூங்கும்போது உங்கள் என்டையர் பாடி உள்ள மோஸ்ட் ஆஃப் த ஆர்கன்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்குது. ஆக்சுவலாக ஓகேவா, அதனால் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி சொல்கிறாங்க. அதனால் 8 மணி நேரம்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் இல்லை, 1/3 ஆஃப் த டைம் யூ ஹேவ் டு ஸ்லீப். ஓகேவா, தூங்குறீங்களா 8 மணி நேரம், 12 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டு இருக்காதீங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 hours தான் கிடைக்கும், 4 hours தான் கிடைக்கும். ஆக்சுவலாக அந்த தூக்கம் உங்களுக்கு போதாது. அதை பார்த்துக்கோங்க. உங்கள் ஸ்க்ரீன் டைமை குறைச்சிக்கோங்க. ஃபோன் பார்க்குறத நீங்கள் மினிமம் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஃபோன் பார்க்க வேண்டாம்னு நான் சொல்ல. ஆக்சுவலாக ஃபோன் பார்க்குற டைத்தை மினிமம் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபோன் தான் என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா நம்மளுடைய லைஃப்பையும் நம்மளுடைய பாடியையும் கில் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க மொத்தமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். பண்ண முடியாத விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக ஓகே, இது எல்லாமே எல்லாராலையும் பண்ண முடியும். குறிப்பாக ஃபோட்டோகிராஃபர்ஸால் இது கட்டாயம் பண்ண முடியல. என்ன பண்ணுங்கள், நீங்கள் நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் உடனே இன்றையிலிருந்து செய்ய ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களில் யாராவது வந்து இது ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அப்போ என்ன பண்ணுங்க, ஆக்சுவலாக எஸ் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்க. யாரும் இந்த மாதிரி பண்ணலையா? அப்போ என்ன பண்ணுங்க, நோன் போடுங்க. நோன் போகிறவங்க என்ன பண்ணுங்க, ஆக்சுவலாக திரும்ப எஸ் போடுற மாதிரி என்ன பண்ணுங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. திரும்ப சொல்கிறேன், இந்த வாழ்க்கையும் இந்த உடம்பும் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். இதை வந்து நம்ம பத்திரமா பாதுகாக்கணும். ஆக்சுவலாக அதனால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த 6 வழிகளில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களோட லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கேமரா, உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி லைஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பராக ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வீடியோ நீங்கள் லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ், அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ஆக்சுவலாக டெஃபினெட்லி ஒரு நல்ல வீடியோ, டிஃப்ரெண்ட்டான வீடியோ, ஆஃப் பீட் வீடியோ. ராஜா சார் வந்து கேமரா பற்றி சொல்ல, செட்டிங் பற்றி சொல்ல, ரிவ்யூ பற்றி சொல்ல, அவர் ஆஃப் பீட்டாக வேறு ஒரு டாபிக் பேசியிருக்காருப்பா, அது கேளுங்க, பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், ஷேர் பண்ணுங்கள். அதை தாண்டி வந்து உங்களுடைய கமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, உங்களுடைய பார்வையில் இது விஷயத்தை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கேஎல் த ஃபோட்டோகிராஃபி வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, கேஎல் த ஃபோட்டோகிராஃபி சேனலில் வந்து 380க்கு மேலே வீடியோஸ் இருக்குங்க, ஃபோட்டோகிராஃபிக் வீடியோஸ் இருக்குது. ஆக்சுவலாக எந்த டாபிக் உங்களுக்கு வேணுமோ அந்த டாப்பிக்கில் பல வீடியோகள் இருக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 ஆண்டுகளாக வந்து இந்த சேனல் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அண்டு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக அண்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஹவர்ஸ் வந்து பீப்புள் அதை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபோட்டோகிராஃபி சேனல் அப்படிங்கிறது என் சேனல் ஒன்று நிச்சயமாக இருக்கும். அதனால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வீடியோஸை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பெல் பட்டன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோடைய ப்ராம்ப்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.